students, அடுத்தது பாத்தீங்கன்னா prove that tan inverse of 3x minus x squared divided by 1 minus 3x squared. 3x minus x cube. 3x minus x cube 1 minus 3x squared. Okay? So இந்த மாதிரி கொடுத்துருக்கான் equal to tan inverse of x. Equal to tan inverse of x கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண சொல்லிதான். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பேர் கொடுக்கலாம்ன்றது இங்கே மேக்ஸிமம் ஹிண்ட் இருக்குன்னு 90% ப்ராப்ளத்துக்கு அதே சூட்டபிள் ஆகும். அப்போ tan inverse x இருக்குன்னா வெறுமனே x is equal to tan theta எடுத்துக்கிறேன். x is equal to tan theta. அப்போ theta equal to tan inverse of x. Theta equal to tan inverse of x. Theta equal to tan x க்கு பதிலாக tan theta போடுறேன். இப்போ LHS ல போடு பாரு tan inverse of 3x minus x cubed by 1 minus 3x squared. அப்போ 3x minus x cubed by 1 minus 3x squared x க்கு பதிலாக tan theta போடுறேன். அப்போ tan inverse of 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. So இதோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan 3 theta ஓட ஃபார்முலா. Tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. So இந்த மொத்த ரிசல்ட் வேல்யூ tan 3 theta வச்சுக்கிறேன். So ப்ராப்பர்ட்டி படி tan inverse of tan வந்தா இது ரெண்டு கேன்சல் ஆகி வெறுமனே 3 theta மட்டும் தான் வரும். theta equal to என்ன வச்சுக்கோம் tan inverse of x. அப்ப 3 into tan inverse of x equal to RHS. equal to RHS. LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிக்கோம். மேக்ஸிமம் ஹிண்ட் x க்கு வர என்ன பேர் வைக்கலாம் இங்க பாத்துக்க. மாதங்க பார்த்துட்டு அது சூட்டபிளான ஃபார்முலா செல் இது அதான் பார்த்து கொண்டாடணும். மேக்ஸிமம் sin 2a cos 2a tan 2a sin 3a cos 3a tan 3a அந்த மாதிரி வரக்கூடிய ஃபார்முலா பார்த்துக்கணும். ஸோ அடுத்த கணக்கு பாருங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சார். இது அடிக்கடி கேட்குறான். prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to ரெண்டு வேரியபிள் x y மட்டும் தான் கொடுப்பாங்க. மூணு வேரியபிள். அப்ப tan inverse of x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx இதுதான் ப்ரூஃப் பண்ண போறேன். சோ இப்போ LHS எடுத்துக்கிறேன். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. முதல்ல நமக்கு ரெண்டு வேரியபிள் ஃபார்முலா தெரியும். அப்ப tan inverse of x plus y divided by 1 minus xy. இது ரெண்டுக்கும் tan inverse of x உம் tan inverse of y க்கு ஃபார்முலா tan inverse of x plus y divided by 1 minus xy. இது z தனியா எடுத்து போகுது. இப்போ இத ஃபுல்லா x ன்னு நினைச்சுக்க. இத ஃபுல்லா y ன்னு நினைச்சுக்க. இப்போ अगेन tan inverse of x plus y whole divided by 1 minus xy. இத ஃபுல்லா x ன்னு நினைச்சிட்டேன் சார். இத ஃபுல்லா y ன்னு நினைச்சிட்டேன். அப்ப tan inverse of x plus y divided by 1 minus xy. x க்கு பதிலா இருக்கு x plus y divided by 1 minus xy. y க்கு பதிலா z இருக்கு. இத கொண்டு இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அதுக்கு அப்புறம் இங்க உள்ள டினாமினேட்டர் வந்து இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் சார். பண்ணா என்ன ஆகும் பாரு tan inverse of x plus y plus z minus xyz அது நியூமரேட்டர். கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். டினாமினேட்டர்ல 1 minus xy 1 minus xy அதே மாதிரி டினாமினேட்டர் இத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 minus xy into x plus y into z இந்த 1 minus xy இருக்கு பாரு இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா tan inverse of x plus y plus z minus xyz மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிராக்கெட்டா 1 minus xy minus xz minus zx z y வந்துரும். சோ ஆர்டர் மாறி இருக்க பத்தி கூட இல்ல xy yz zx அப்ப xy yz zx இருக்கு. ஆர்டர் தான் மாறி இருக்க பத்தி கூட இல்ல ஈக்குவல் டு RHS போறோம் சார். அப்ப LHS எடுத்துட்டு RHS ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதுதான் ஆன்சர். Thank you.